இந்த நாளிலும் நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க நாம் கவனிப்போம். தானியேல் 10:12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதும். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்பதாகும். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்கு வசதியாக ஆண்டவர் நினைப்பூட்டிய வசனத்தை தான் வாசித்தோம். தானியேல் 10:12. தானியேலை நோக்கி தேவதூதன் சொல்லுகிறான், பயப்படாதே, உன் மனதை ஆண்டவரை நோக்கி நீ செலுத்தின முதல் நாள் துவக்கி, அதாவது நீ ஜெபம் செய்வதற்கு, நீ விண்ணப்பத்தை ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிற அந்த முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்பதாகும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாளிலே இந்த ஆண்டு நமக்கு பயப்படுகின்ற ஒரு சூழல் வரும் என்று நாம் சிந்தித்தோம். வினோதமான நிகழ்வுகள் உலகெங்கிலும் நடந்ததை நம்முடைய கண்கள் கண்டது, நம்முடைய காதுகள் கேட்டது, நம்முடைய தலைமுறையினர் அதிகமாய் அதை சந்தித்தோம். உதாரணத்திற்கு 2004 நடைபெற்ற அந்த சுனாமி, 2019-20 நாம் சந்தித்த கொரோனா, இப்படிப்பட்ட பேரழிவுகளை நாம் சந்தித்தோம். ஆனால் இந்த ஆண்டு ஒருவேளை என்னுடைய உள்ளத்திலே உணர்த்தப்படுவது சரியாக இருக்குமானால், நாம் அந்த முதல் நாள் தியானித்தபடி லூக்கா 21, 24 மற்றும் 25 வாசிக்கிறது போல, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட்டு, அல்லது நட்சத்திரங்கள், இன்னும் வானத்தில் இருக்கிற ஒளி வீசுகிறதான சுடர்கள், இதில் ஏற்படுகிற மாற்றங்களினாலே மனிதர் மனங்கள் பயப்படும். என்ன சம்பவிக்க போகிறதோ என்று சொல்லுகிற ஒரு பயங்கரங்கள் ஆட்கொள்ளும். அதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். லூக்கா 21:26 வாசிக்கலாம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினாலே மனுஷருடைய இருதயம் சோர்ந்து, மனிதன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையினாலே பயந்து கொண்டே இருப்பான். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். எங்கோ ஒரு பெரிய விண்கல் விழுந்து விட்டது, எங்கோ ஏதோ ஒரு பொருள் வானத்திலிருந்து வேகமாய் வந்து ஒரு பெரிய ஆழமான பெரிய பள்ளத்தாக்கு போன்ற பல அடி ஆழமான குழிகள் தோன்றிற்று, ஒரு கிராமமே மூழ்கிற்று என்று சொல்லுகிற அளவுக்கு சில சம்பவங்கள் வரலாம், சம்பவிக்கலாம். இப்படிப்பட்டவைகள் ஏற்படுகிறதுனாலே, இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஏற்படுகிறதுனால மனிதனுடைய மனங்கள் எல்லாம் பயந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்றார், பயப்படாதே. ஆமென், அல்லேலூயா. பயப்படாதே. மேலும் பயப்படாதே என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றாரே, என்ன காரியத்திற்காக பயப்படக்கூடாது என்று நாம் பார்ப்போமானால், அதே நம்ம தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 10வது அதிகாரத்தின்
14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க இப்போதும் கடைசி நாட்களில் ம். உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும். கடைசி நாட்கள்ல என்ன நடக்க போகிறது என்பதை ஆண்டவர் இந்த தானியேலுக்கு வெளிப்படுத்துவதற்கு விரும்புகின்றார். தூதனை அனுப்புகின்றார். தூதன் சொல்லுகிறான், என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நான் உனக்கு காண்பிக்க வருகின்றேன். இவன் அந்த தரிசனத்தை பார்க்கின்றான். தரிசனத்தை பார்த்தவனுடைய நிலை என்னவாம்? 7வது வசனத்தை வாசிப்போம். தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி. தரிசனத்தை பார்த்தது நான். ஒரு ஆவிக்குரிய தரிசனம் ஒன்றை நான் பார்த்தேன். ஆனால் என்னோடு கூட இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். தொடர்ந்து 8வது வசனத்தை வாசிப்போமானால், நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலன் எல்லாம் போயிற்று. என்னுடைய பலன் எல்லாம் போயிற்று. என் உருவம் மாறி வாடி போயிற்று. என்னுடைய உருவம் கூட மாறி வாடி போயிற்று. திடன் அற்று போனேன். 9வது வசனம். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தையுடைய சத்தத்தை நான் கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது, அவருடைய வார்த்தையுடைய சத்தத்தை கேட்கிற போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். போகிறவனாய் மயக்க நிலைக்கு போகிறவனை போல நான் விழுந்தேன். அவன் ஒரு விதமான ஒரு தரிசனத்தை பார்த்தபோது அவனை சுற்றிலும் இருந்த நண்பர்கள் மத்தியிலும் அவன் வாழ்விலும் சில மாற்றங்கள். ஆவிக்குரிய ஒரு தரிசனம் அவன் வாழ்வை வெகுவாய் மாற்றுகின்றது. கர்த்தருடைய பிள்ளையே, பலனற்று போகிற ஒரு சூழல், முகம் உருவம் மாறி வாடி போகிற ஒரு நிலைமை, திடன் அற்று பலன் அற்று தைரியம் அற்று திகில் பிடித்தவனாயிருக்கின்ற ஒரு அனுபவம், உயிர் போகிறது போல மயக்க நிலையில் போய் விழுகிறது போல முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனை போல விழுந்து கிடக்கிற ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஏற்படும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாய் ஆண்டவரோடு கூட நெருங்குகின்ற கர்த்தருடைய பிள்ளையே, நீ வினோதமான காட்சிகளை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். இந்த வருஷம் ஆவிக்குரிய ரீதியில தேவனோடு கூட இன்னும் நான் சேரணும்னு விரும்புகிறீர்கள் அல்லவா? உங்களை ஆண்டவர் ஒரு படி மேலே உயர்த்தி கொண்டு போகின்றார். ஆமேன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த 10வது அதிகாரத்தின் 5வது 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். என் கண்களை ஏறெடுக்கையில் அவன் அந்த தரிசனத்தை பார்க்கிறான். ஜெபம் பண்ணுகிற நேரத்திலே அப்போது என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து ஒரு உருவத்தை பார்க்கிறான். அந்த உருவம் சணல் வஸ்திரம் தரித்திருந்தது. தமது அறையில் ஊபாசன் தங்க கச்சையை கண்டிக்கொண்டு இருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அறையில் ஒரு தங்க கச்சையை கட்டி இருந்தார் அந்த புருஷன். தொடர்ந்து அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. சவுலை ஆண்டவர் சந்திக்கும் போது சவுலே சவுலே என்று கூப்பிடுகிறார். தொடர்ந்து சொல்லுகிறார், நீங்க யாரு? நான் கேட்டபோது என்னை துன்பப்படுத்துகிற, அவ்வளவுதான், நீ என்னை துன்பப்படுத்த. பொலைட்டா பேசுகிறார், ஹம்புலா பேசுகிறார், தாழ்மையாய் பேசுகிறார்.
ஆனால் இங்கே அவருடைய ரூபம் வித்தியாசமாக இருக்கிறது, அவருடைய தோற்றம் வித்தியாசமாக இருக்கிறது, அவருடைய தோற்றம் பயங்கரமாக இருக்கிறது. இது எதை குறிப்பிட போகிறதுனா, அவர் மகா பராக்கிரமசாலியாய், மகா வல்லமை நிறைந்தவராய், இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்த போகிறவராய் வெளிப்பட போகிறார் என்பதை தம்மவர்களுக்கு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்முடைய முகத்தை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்களுக்கு அவர் காண்பிக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு பெருத்த மாற்றம். ஆவிக்குரிய மனிதன்தான் ஒவ்வொரு நகர்வுகளையும் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அவன் புரிந்து கொள்ளுகிறான் அந்த தரிசனத்தை. அந்த தரிசனம் இவனை பலனிழக்க செய்கிறது. அந்த தரிசனம் இவனை பீதி உண்டாக்குகிறது. அந்த தரிசனம் அவனை மயக்க நிலைக்கு கொண்டு போகிறது. அந்த தரிசனத்தை பார்க்கும்போது ஏதோ ஒன்றை இந்த தானியேல் பார்க்கிறான் என்பதை விளங்கிக் கொண்ட அவனோடு இருந்தவர்கள் ஓட்டம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் தானியேலை சுற்றி நடந்தது. இந்த வருடம் என் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. ஏதோ நான் கண்களை மூடுனேன், பாம்பு நெளியுது, பல்லி தெரியுது என்றெல்லாம் சொல்லுகிற, மாடு முட்டை வருது, அது வருது, இது வருதுன்னு பார்த்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளெல்லாம் கலைந்து படிகை பச்சை நிறமுடையவராய், இடுப்பிலே உபாசின் என்கிறதான அந்த கச்சை, தங்க கச்சையை கட்டினவராய், சணல் நூல் வஸ்திரம் தரித்தவராய், வெண்கலம் போன்ற அக்கினி போன்ற அந்த தோற்றத்தோடு கூடிய ஆண்டவர் எழுத்தருளுகிற காலம்தான் இனி வரும் காலம். ஆமீன், ஹல்லேலூயா. இந்த காலத்தின் விளைவுதான் வானத்திலே அடையாளங்கள் தோன்றும். இந்த காலத்தின் விளைவுதான் இதை பார்க்கும் பொழுது மனித மனங்கள் எல்லாம் அச்ச உணர்வை கொள்ளும். இந்த உலகம் அச்சப்படும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் என் பரிசுத்த வேதத்தின் மூலமாய் என் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நீ பயப்படாதே என்று. ஆமீன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நமக்கு என்னவாம், எதில், ஏன் வாசிக்க கவனிப்போம். இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். என் நாமத்தின் மத்தேயு 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். கட்டின புருஷனால் பகைக்கப்படுவீர்கள், கட்டின மனைவியால் பகைக்கப்படுவீர்கள், பெற்றெடுத்த பிள்ளைகளால் பகைக்கப்படுவீர்கள், இன்னுமாய் உடன் பிறந்த சகோதரனால் பகைக்கப்படுவீர்கள், பாசத்திற்குரிய சிநேகிதர்களாய் பகைக்கப்படு. எதன் நிமித்தம்? சும்மா அல்ல, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம். ஆண்டவர் இப்படி சொன்னார், ஆண்டவர் இப்படி செய்ய சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை இப்படி நடத்துகிறார் என்று சொல்லும் பொழுது, ஏனென்றால் நாம் காண்கிற காட்சி விரோதமான காட்சி. நம்மோடு கூட அவர்கள் அந்த காட்சியை பார்ப்பதற்கு ஆயத்தமில்லை. அவர்கள் நெட்டோட்டம் பிடித்தவர்கள், ஓட்டம் பிடித்து ஓடியவர்கள், தலை தெறிக்க ஓடியவர்கள். நாம் மாத்திரம் தானே தரித்திருந்த அந்த காட்சியை பார்க்கிறோம். என்ன நடக்க போகிறது என்பது எனக்குத்தானே தெரியும், பார்க்கிற உங்களுக்குத்தானே தெரியும். எனவே நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இதை செய்யும் போது உங்களை பார்த்து சொல்லுவாங்க, பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, லூசிபருடைய ஆவி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை அந்தி கிறிஸ்துவின் ஆவி நுழைந்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு விதத்தில் இந்த இயேசு என்கிற நாமத்து நிமித்தம் நீங்கள் செய்கிறதுனால எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனால் என் ஆண்டவர் சொல்லிவிட்டார் அல்லவா, நமக்கு இவ்வருடத்தின் முதல் துவக்கத்தில் என்ன செய்ய வேண்டாம், அதைத்தான் சொல்லுகிறார். அதே 10வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில், ஆதலால் பயப்படாதீர்கள், போதும், நீங்கள் என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆதலால் பயப்படாதிருங்கள்.
30வது வசனத்தை வாசித்து விடுவோம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் ஏன் நீ பயப்பட எண்ணப்பட்டிருக்கிறது. வேண்டாம், உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட உதிர்வதில்லை, என்னுடைய திட்டம் இல்லாமலும் சித்தம் இல்லாமலும் என் அனுமதி இல்லாமலும். ஆமென், அல்லேலூயா. நீ பகைக்கப்படுவது உறுதி, நீ தனிமைப்படுத்தப்படுவது உறுதி, நீ ஏளனப்படுத்தப்படுவது உறுதி. ஆனால் இவங்களுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டாம், எனது அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில தலை மயிர் கூட ஊதுருவது இல்லை. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம் பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட நிலை வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம். பயப்படுகிற சூழல் வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறும் போது காண்கிற சில தரிசனங்கள் நம்மை பலனிழக்க செயலிழக்க செய்வது என்னதோ உண்மைதான் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருக்காக நெருக்கும் போது கூட நெருக்கப்படுவதும் ஒடுக்கப்படுவதும் அவமதிக்கப்படுவதும் தள்ளப்படுவதும் பகைக்கப்படுவதும் என்பதோ உண்மைத்தான். ஆனால் நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் சவுல் பவுலாய் மாறி இறைப்பணி செய்து கொண்டிருக்கின்றான். பல போராட்டங்களை சந்திக்கின்றான். மரணத்தின் விளிம்பில் போய் கொண்டிருக்கின்றான். ஒரு முறை அவர் விசாரணை கைதியாக இழுத்து செல்லப்படுகிறான். அந்த கப்பல் உடைகிறது. எல்லாரும் சிரமப்படும் போது இவன் என்ன தெரியுமா சொன்னா? வாசிக்க கவனிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் சொன்னவை அப்போஸ்தலர் 28:24. அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். 27-24 மாசம். இவர்கள் கண்களினால் காணாமலும் மன்னிக்கும். பவுலே பயப்படாதே, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க நீ வேண்டும். ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும். போதும். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்னாக நிற்க வேண்டும். உனக்கு பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனை வரும். நீ என்ன செய்தறாத? பயப்படாத. நீ எங்க போகணும்? உன்னுடைய விட்னஸை நீ எங்கே ஷேர் பண்ணணும்னா ரோம சக்கரவர்த்திக்கு போய் சொல்லணும். குப்பண்டியும் சுப்பண்டியும் போய் சொன்னோம். உடுத்த துணியை மாற்றி உடுக்கிறதுக்கு துணி இல்லாதவன்ட்ட போய் சொன்னால் அவன் கூட கேட்க மாட்டேங்கிறான். இப்போ நாளைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அவன்கிட்ட போய் சொல்லி பார்த்தோம், அவன் கூட கேட்கல. இப்போ ஆனால் நாம் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இந்த தெய்வீக தரிசனங்களை எல்லாம் பெற்று ஆண்டவருடைய சன்னிதானத்தினுடைய வாழும்போது இந்த போராட்டம் வரும், அவர் நிமித்தம் பகை வரும். ஆனால் நம்ம நிலை எங்கே போகும் தெரியுமா? ராயனுக்கு முன்னாடி போய், பெரிய தலைவர்களுக்கு முன்பதாக போய், பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவர்களுக்கு முன்பதாக போய், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்கு முன்பதாக போய், கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிற அற்புதமான காலத்தை கர்த்தர் கொடுக்க போகின்றார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படி உயர்த்த போகின்றார். சாதாரணமான வீட்டு வேலை செய்த ஒரு சிறு பெண், யோசித்து பாருங்க. அரசாங்கத்தில் ராஜாவுக்கு மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த நாகமானுக்கு கர்த்தருடைய வல்லமையை சொல்லுவதற்கு வீட்டு வேலை செய்த வேலைக்காரி பெண், சிறு பெண்ணை கர்த்தர் பயன்படுத்தினார். உன்னையும் என்னையும் ராயனுக்கு முன்பதாக கொண்டு நிறுத்துவார். அல்லேலூயா. அதிகாரிகளுக்கு முன்பதாக கொண்டு நிறுத்துவார். அமைதலாய் கேட்க பண்ணுவார். பவுல் சொல்லுகிறார், இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் என்னை பயமுறுத்தாது, என்னை வேதனைப்படுத்தாது, என்னை அழித்து விடாது. ஆண்டவர் எனக்கு தோண்டி சொன்னார், ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி எனக்கு சொன்னார், பவுலே பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறார். அதனால ஐயா பயப்பட வேண்டாம் ஐயா, நம்ம யாரும் சாக போறதில்லை, எனக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், எதை குறித்து நீ பயப்படாதே என்று சொல்லி பவுல் பயணித்தது போல நீங்களும் நானும் இந்த ஆண்டு பயணிக்க கர்த்தர் அழைக்கிறார். அந்த தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பொழுது அவன் தானியேலை நோக்கி என்ன சொன்னானா? பயப்படாதே. இப்போ புரிகிறதா? நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை உண்டு பண்ணுகிற சூழ்நிலைகள் எல்லாம் பெருகி வரும். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து அவர் சொல்லுகின்றார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதாவது நீ ஜெபம் பண்ண துவங்கினதுமே உன் வார்த்தைகள்
கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதப்பா. சரி, இந்த தானியேலுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு இல்லையா? இந்த தானியேலுடைய வேண்டுதல் கேட்கப்படுமானால் இந்த தானியேலுடைய வாழ்வுடைய அம்சங்கள் என்ன? தானியேல் அப்படி என்ன அவனுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு காரணம் என்ன? சில வேளைகளில் இப்போல்லாம் நமக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டோ அல்ல எதாவது எடுக்கணும்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம். ஆனால் நாங்கள்லாம் படிக்கிற காலகட்டத்தில் கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன் எழுதி முதல்ல விஓட்ட போய் ஒரு சிக்னேச்சர் வாங்குவோம். அவர் பக்கத்தில் ஆர்ஐன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவார். அவர் என்னைக்கு வராருன்னு யாருக்கும் தெரியாது. போய் காத்திருந்து அங்கே வாங்குவோம். அடுத்தது கொண்டு தாசில்தார்கிட்ட கொண்டு கொடுப்போம். அங்கே போய் கொடுத்துக்கிட்டு இன்னும் சில நாட்கள் காத்திருந்து வந்துட்டான்னு போவோம். திடீர்னு ஒருத்தன் ஒரு நாள் கூப்பிடுவோம், பேர சொல்லி கூப்பிடும்போது தூக்கி எறிவான், இப்படி எறிவான், வாங்கிட்டு வருவோம். இது ஒரு காலத்தில் நடந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன செய்யிட்டு ஆன்லைன். ஆனால் அந்த காலத்தில் கூட எங்கள் கூட படித்த சிலரை பார்ப்போம்னா இன்றைக்கி தான் அப்ளிகேஷன் கொடுத்துருப்போம், அன்றைக்கே வாங்கிட்டு வந்துடுவான். அன்றைக்கி தான் கொடுத்துருப்பான். எங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு கொடுத்துருவோம், அன்றைக்கே முடிஞ்சிடும். எப்படின்னு கேட்டாச்சுன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துவார்கள். அவங்க ஒரு அதிகாரியாக இருப்பாங்க, கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அந்த குறித்த நபர்கிட்ட கொடுத்து உடனே சிக்னேச்சரை வாங்கி எல்லாம் முடித்து கையில் கொடுத்துருவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. எங்களுக்கு டிலே ஆகுது நாங்கள் கொடுத்த விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்க, ஆனால் அவர்களுக்கு உடனே கிடைச்சிச்சு. நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட நிறைய வேண்டுதல்களை பண்ணுகிறோம், அந்த வேண்டுதலுக்கு பதில் உண்டான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தானியேல் வேண்டிக் கொள்ள துவங்கியதும் அவன் வார்த்தைகள் கேட்கப்பட்டதுன்னா இந்த தானியேல் ஆண்டவரை ரொம்ப அவன் என்ன பண்ணிட்டான், அவனுடைய செயல்பாடுகள் மூலம் அவரை தன் பக்கமாய் கவர்ந்து இழுத்து விட்டான். ஆமென், அல்லேலூயா. தானியேல் ஆண்டவரை கவர்ந்து இழுத்தான். ஜெபம் ஆண்டவரை நம் பக்கம் இழுக்கிறது. ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் சாதாரணமாய் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்க வாய்ப்பில்லை. ஜெபிக்கிறவன் பட்சத்திலே என் ஆண்டவர் இருப்பார். தானியேல் ஜெபிக்கின்றான். அவன் ஜெபிக்கின்றதெல்லாம் என்ன ஜெபிக்கிறது? ஆண்டவரே என ஒரு பட்டு சாரியை தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ண மாட்டான். நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவனுடைய ஜெபமெல்லாம் ரொம்ப விஸ்தாரமான ஒரு மனதுடையதாகத்தான் இருக்கும். தேசத்தில் இருக்கிற ஞானிகள் எல்லாம் கொலை செய்யப்பட போகின்றார்கள். இப்போ அவன் ஜெபம் பண்ணுறான், டேய் இது சரியான நேரம், நண்பர்களை கூப்பிட்டுட்டு ஓன்னு அழுக, ஆண்டவரே இந்த ஞானிகள் கொலை செய்யப்பட போகிறார்களே. யார் செத்தா இவனுக்கு என்ன இருந்திருக்கலாம், ஆனால் இல்லை, இவன் இணைந்து ஜெபம் பண்ணுகிறான். மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு மனிதன், நீ மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு மனிதனாய் இருப்பாயானால் நீ ஏறெடுக்கப்படுகிற வேண்டுதல்கள் எல்லாவற்றிற்கும் என் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த ஆண்டு பதில் கொடுக்க போகின்றார். ஆமேன், அல்லேலூயா. வாசிக்க கவனிப்போம். 9வது அதிகாரத்தின் 5வது வசன வாசிப்போம். தானியேல் 5. அவர் எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்கம்மா. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும். தானியேல் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியும். அதிகாரத்துல இருந்தே வாஸ்து பார்த்தோம்னா எதெல்லாம் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சானோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்தவன், ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்ந்தவன். அவன்கிட்ட தப்புதாவது இருக்கான்னு ஸ்கேன் பண்ண பீப்புளுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன? அவன் மீது சுமத்துவதற்கு யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படலை. ஆனால் இங்கே என்ன பிரேயர் பண்றாரு பாருங்க. 5வது வசனத்தில் நாங்கள் பாவம் செய்தோம். அமைச்சர்கள் பிரதானிகள் தானியேலை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். 6வது அதிகாரத்தில் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அமைச்சர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், பிரதானிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க ட்ரை பண்றாங்க, அவன் மீது யாதொரு குற்றமும் இல்லை, யாதொரு குறைவும் இல்லை. ஆனா யாதொரு குற்றமும் யாதொரு குறைவும் காணப்படாத இந்த தானியேல் ஜெபம் பண்றான், நாங்க பாவம் செய்தோம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா?
தன் ஜனத்தை இணைத்து தன்னை தனிமையாக்கி விடாதபடிக்கு தன் ஜனத்தோடும் தன் இனத்தோடும் இணைத்துக் கொள்ளுகிறான். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம். மோசே ஆண்டவர் சொன்னார், மோசே கொஞ்சம் ஒதுங்கிரு, உன்னை ஒரு பெரிய ஜாதியா மாத்திருவேன். ஆண்டவர் சொன்னார், நோ 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 நோ, நீர் என் ஜனத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லையேல் அந்த ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை. அவனும் மோசேயும் தன் இனத்தோடும் தன் ஜனத்தோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான். மோசே வாஸ் பெர்ஃபெக்ட் அன்னைக்கு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த ஒன்ன நான் பிளஸ் பண்றேன்னு சொல்லும் போது இல்லை என்று பாவம் செய்தவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி அங்க போய் நிற்கிறான். யோசித்து பாருங்கம்மா, நீயும் நானும் இந்த ஜனங்களோடு நிற்கணும். பாவம் செய்வதற்கு அல்ல, பாவம் செய்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு, அவருடைய கரங்களை பிடித்து கொண்டவர்களாய், அவர்களுக்காக பரமபிதாவின் பாதத்தை பற்றி பிடித்து மன்றாடுகிறவர்களாய், இந்த தானியேலை போல நாங்கள் பாவம் செய்தோம், அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகள் நியாயங்கள் இவைகளை எல்லாம் விட்டு அகன்று போனோம் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த தானியேல் ஜெபம் பண்ணுகிறவனா இருந்ததுனாலதான் அவன் ஜெபம் பண்ண துவங்கியதும் அவன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமேன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. தொடர்ந்து 6வது வசனத்தை வாசி. உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகி உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். ஊழியக்காரர்களுக்கு நான் செவி கொடுக்கல அப்படின்னு சொல்லல. எங்க ராஜாக்கள், எங்கள் பிரபுக்கள், எங்கள் அப்பா அம்மாக்கள், இன்னும் தேசத்திற்கு ஜனங்கள், இப்படி எல்லாரோடு கூட இணைந்து நான் செவி கொடாமல் போனோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் அம்மா, பல முறை பேசுகிறார். பல இறைப்பணியாளர்கள் மூலம் பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஒருவேளை சொல்லலாம், நான் செவி கொடுத்து விட்டேன்னு சொல்லலாம். உன் பிள்ளை செவி கொடுக்காம இருக்கலாம், உங்க அம்மா செவி கொடுக்காம இருக்கலாம், உங்க அப்பா செவி கொடுக்காமல் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணை செவி கொடுக்காமல் இருக்கலாம், உன் உடன் பிறந்த சகோதரன் செவி கொடுக்காமல் இருக்கலாம், ஏன் நம்முடைய திருச்சபையின் அங்கங்களில் யாரோ சிலர் செவி கொடுக்காமல் இருக்கலாம். இப்போ இந்த தானியேலை போல இணைத்துக் கொள்கிற ஆண்டவரே, நீர் பல முறை உம்முடைய ஊழியர்கள் மூலம் பேசியும் நான் செவி கொடுக்கவில்லை, என்னை மன்னியும். தானியேல், நான் தனித்தவன், நான் சிறந்தவன், நான் பரிசுத்தவான், நான் என்னை கரைப்படுத்த விடவில்லை, என்னில் யாதொரு குற்றமும் மாசும் இல்லை என்று சொல்லி ஒதுங்கி கொள்ளவில்லை. ஐயோ, நாங்க தான் செவி கொடுக்கலப்பா, நாங்க தான் செவி கொடுக்கல, நீர் பேசிக்கிட்டே இருந்தீர், நான் பதில் கொடுக்கல. நம்மனா என்ன பண்ணுவோம் தெரியுமா, எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இவளுக்கு தான் பிரச்சனை, எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் ரெடி, இவன் தான் பிரச்சனை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் தானியேலுடைய இருதயம் எல்லோரையும் உள்ளடக்கி, எல்லோரையும் தன்வசப்படுத்தி, எல்லோரையும் தனதாக்கி, எல்லோரும் என்னுடைய ரத்தம், என் உறவு, என் பாசத்துக்குரியவர்கள் என்று சொல்லி அவளை அடையாளப்படுத்தி ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கிறதுனால இவருடைய வேண்டுதல், இவன் வேண்டி கொள்ள துவங்கியதும் கேட்கப்பட்டது. தொடர்ந்து 7வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. வெட்கம் எங்களுக்குரியது. தானியேலுக்கு என்னங்க வெட்கம்? ஒருவேளை அவன் கைதியா பாபிலோனுக்கு வந்தாலும் அவன் அங்கே லோ கிளாஸ் ஒர்க் ஒன்றும் பண்ணலை. அவன் இங்கே வந்தாலும் அந்த ஊர்லேயே ராஜாவுக்கு அடுத்த பொறுப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறான், பெரிய பொறுப்பில் தான். அவனுக்கு என்ன வெட்கம்? அவன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா, உருப்படாத பேக தான் செங்கல் திறந்து சுமந்துக்கிட்டு இருக்கானுங்க, ஒழுங்கா இல்லாதவன் தான் கஷ்டப்படுறான், நான் எல்லாம் பெர்ஃபெக்ட், அதனால ஆண்டவர் என்ன இங்கே கொண்டு வந்து இங்கே உயர்த்தி வச்சுட்டாரு, நான் அப்படி சொல்லியிருப்பேன். ஆனால் தானியேல் அப்படி சொல்லல, வெட்கமாய் பார்க்கிறான். அந்நிய தேசத்திலே உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட தன் ஜனத்தோடு தன்னை இணைத்து பார்க்கிறான். ஐயோ, வெட்கம் எங்களுக்கே உரியது, வெட்கம் எங்களுக்கே உரியது, நீதி உமக்கு உரியது, உமக்கு விரோதமாக நாங்கள் துரோகம் செய்ததுனால நாங்க துரத்தப்பட்டிருக்கிறோம். வெட்கமா இருக்கு ஆண்டவரே, அவமானமா இருக்கு ஆண்டவரே.
நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு குடும்பம் பாதிக்கப்படுமானால் ஐயோ என்று சொல்லி நெஞ்சில போட்டு அடிக்கிற அளவுக்கு அது நம்மை பாதிக்க வேண்டும். ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையை சீர்கெட்டு போகிறது என்று சொன்னால் நமக்கு என்ன, என் பிள்ளை சரியா இருக்குன்னு நினைக்காம நம்முடைய இதயம் துடிக்கணும், உறக்கத்தை இழக்கணும். இந்த தானியேல் அப்படிதான், வெட்கம் எங்களுக்கே உரியது ஆண்டவரே, நாங்க தான் பாவம் செய்தோம் என்று தன் இனத்தோடும் ஜனத்தோடும் தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றான். எனக்கு அன்பானவர்களே, தொடர்ந்து 8வது வசனத்தை வாசிப்போமா? ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். உமக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால நாங்கள் வெட்கத்திற்குரியவர்களாய் மாறினோம். தொடர்ந்து 9. அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். நாங்கள் செவி கொடாமல் போனோம். நாங்கள் 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 என்றே இணைத்துக் கொள்ளுகின்றான். இப்படியே ஜெபம் பண்ணுகிறான் பாருங்க, அவனுடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது. இந்த வருஷம் யாருடைய வேண்டுதல் கேட்கப்படும் தெரியுமா? இரவு ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள் மற்றும் தனி ஜெபங்களிலே தேசத்தின் நலன், பிறர் நலன் என்று ஜெபிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல் எப்பேற்பட்ட வேண்டுதல் ஆனாலும் சரிதான் கேட்கப்படும். ஆமென், அல்லேலூயா. அந்த வேளையில் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீ பகைக்கப்படலாம், வெறுக்கப்படலாம், தள்ளப்படலாம், தனிமைப்படுத்தப்படலாம். பயப்படாதிருங்கள். உன் தலையில் இருக்க மயிர் கூட அவருடைய திட்டமும் அவருடைய சித்தமும் இல்லாமல் விழுவதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ பயப்படுகிறது போல வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படலாம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் போது ஊரு உலகெல்லாம் பயப்படும். நீ பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ ஆண்டவர் அண்டை தன் ஜனத்திற்காய், தன் இனத்திற்காய் நீ அப்படி கதறிக்கொண்டிருக்கும் போது வினோதமான காட்சிகளை நீ பார்ப்பாய். நீ பார்ப்பது, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சவுல்கிட்ட கேட்ட ஆண்டவருடைய சாந்த குணத்தை பார்க்க மாட்டாய். மாறாக உருவின பட்டயத்தோடு, ஓங்கிய புயத்தோடு, வெண்கலம் போன்ற, நெருப்பு போன்ற தன்னுடைய பாதங்களை உடைய அந்த தேவனுடைய பராக்கிரமத்தை பார்ப்பாய். இந்த அப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது நீ ஒருவேளை உன்னுடைய முகம், உன்னுடைய உடல் வாடி சோர்ந்து களைப்புற்று பீதி பெற்று நீ செத்தவனை போல, மரித்தவனை போல ஒரு சூழ்நிலைகள் வருகிற அளவுக்கு அப்படிப்பட்ட காட்சிகளை கூட நீ பார்க்கலாம். பயப்படாத, கர்த்தர் உன்னை இந்த வருஷம் அப்படிதான் நடத்த போகின்றார். ஆமென், அல்லேலூயா. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஊருக்கும் உலகத்துக்கும் இப்படி நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, உந்த ஜெபத்தை எல்லாம் கேட்கிற ஆண்டவர் உன்னுடைய பர்சனல் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? தானியேலுக்கு வயது 90 என்று சொல்லுகின்றார்கள். இந்த தரியூர் ராஜாவுடைய அரசருடைய காலகட்டத்தில் 90 வயதானவனுக்கு ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? சொந்த ஊருக்கு போகணும். அவன் புறப்பட்டு வரும்போது 20 வயசுக்கு பிலோ 14 to 20 சொல்றாங்க. 14 to 20 வயதில் அவன் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறான். இங்கே ஏறத்தாழ 93 வயதுக்குள்ள அவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரே ஆசை என்ன தெரியுமா? சொந்த ஊருக்கு போனோம், சொந்த ஊருக்கு போனோம். அந்த ஏக்கமும் இருந்தது. அவனுடைய வேண்டுதலின்படி இந்த தானியேலின் காலத்துல பாபிலோனில் இருந்து அப்படி ஒரு பேட்ச் ஆண்டவர் அவனுடைய எருசலேமுக்கு கொண்டு சென்றார். ஹல்லேலூயா. வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீண்டகால வேண்டுதல் கேட்கப்பட்டது. நெடுங்கால வேண்டுதல் கேட்கப்பட்டது. தாம் அப்படிதான் சகரியாவும் வயது சென்றவர்களாக இருக்கிறார்கள். இளம் பருவத்திலே வேண்டிக் கொண்டார்கள். காலம் கடந்த போது ஒருவேளை அவன் மறந்திருப்பான். கர்த்தர் மறக்கல, தூதனை அனுப்பி சொல்கிறார், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஜெபம் பண்ணி சோர்ந்து போன நிலையில நீ என்னைக்கு இருக்கலாம். கர்த்தராகி இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் 2025வது ஆண்டு உன் ஜெபத்திற்கெல்லாம் பதில் கிடைக்கிற ஒரு திருப்பு முனையான ஒரு ஆண்டு. ஆமென், அல்லேலூயா. சொல்ல போகிறீர்கள்,
சொல்ல போகிறீர்கள், என் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், என் மகளுக்கு இதை செய்தார், என் மகனுக்கு இதை செய்தார், என் மருமகனுக்கு இதை செய்தார், என் பேரப்பிள்ளைகளுக்கு இதை செய்தார் என்று சொல்ல போகிறீர்கள். என் தேவன் அப்படிப்பட்டவர், வேண்டுதலை கேட்கின்ற தேவன். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போற, ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை கேட்டிடும் சுவாமி. ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே முழங்கால் படிடுவோமா? தேங்க்யூ மை லார்ட், glory to Lord. வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவர். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவர். பஞ்ச காலத்தில் விதவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். அப்படி ஆர்ப்பரிக்கின்ற நாட்கள் வரப்போகிறது. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். எலியாவின் ஜெபத்தை கேட்டு பனி மழையை நிறுத்தினார் மற்றும் பெய்ய பண்ணினார். அதுபோல நம்முடைய ஜெபங்கள்